ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. காலையில் எழும்போதே குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க எனும் உச்சரிப்புடன் எழுந்திருங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க எனும் திருநாமத்தை தொடர்ந்து சொல்லுங்கள். நேர்மறை சக்தியை நீங்களே உணர்வீர்கள். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. ஐம்புலன்கள் செயல்படவும் ஐம்பூதங்கள் செயல்படவும் என் அருள் வேண்டும். தெய்வத்திடம் வேண்டும்போது அருளும் பொருளும் அமைதியும் வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று அரியலூர் மாவட்டம் அரியலூர் தெற்கு வட்ட ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. குருவடிக்கு சரணம், திருவடி சரணம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். விமலா என் பேர். நான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டப்பா. ஆனால் அம்மாவை நான் 40 வருஷமாக அம்மாவை தான் நினச்சே இந்நேரமும். ஆனால் என் பிள்ளைக்கு 5 வயசுலேயே முகத்தில் ஒரு வெள்ளை தழும்பாட்டம் வந்தது. ஆனால் அம்மா கிட்ட என் உயிரை வேணா எடுத்துக்கோ, என் பிள்ளை நல்லா வைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போனேன். என் சித்ரா பௌர்ணமிக்கு வருஷம் தவறுனாலும் என் கால் தவறாது. ஆனாலும் நான் வருஷம் சித்ரா பௌர்ணமிக்கு அம்மா கிட்ட நான் என் பிள்ளைக்கு நல்லாக்கி வச்சியே இன்னை வரைக்கும் நல்லா இருக்கு, அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சி அவர் குடும்பத்தோடு நல்லா இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு அம்மா தான் அருள் கொடுக்கணும், நல்லா வைக்கணும், எனக்கு ஒரு வீடு அமைச்சு கொடுக்கணும்னு வேண்டியிருந்தேன். அதுவும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்டாங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் தான் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அதனால எனக்கு அம்மா இருக்குதுன்ட்டு தைரியத்தில் நான் அம்மாவோட இருக்கேன். ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. இப்போது எல்லாவற்றிலும் குறுக்கு வழியில் போய்க் கொண்டிருப்பதால் நம்மிடம் உள்ள சக்தி வீணாகிக் கொண்டு வருகிறது என்பது குரு உபதேசமாகும். கடந்த 15/2/2026 அன்று கரூர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தை சார்ந்த செவ்வாடை சக்திகள் நமது ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் 86வது அவதார திருநாளினை முன்னிட்டு கலச விளக்கு வேள்வி பூஜை செய்து ஆன்மீக ஜோதியினை ஏற்றினர். கரூர் மாவட்ட மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் தலைவர் சக்தி திரு ஜெயச்சந்திரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அந்த பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு அன்னையின் அருளாசியினை பெற்றனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.